சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 93.09% மாணவ மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதிகபட்சமாக ஓராண்டுக்கு 45.59 லட்சம் ஊதியத்தில் தேர்வாகி உள்ளனர். இதில் பார்வையற்ற 5 பேர் ஐஐஎம் கல்லூரியில் உயர்கல்வி பயில தேர்வாகி உள்ளனர். சத்யபாமா சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் 2024ஆம் ஆண்டில் சிறந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மரிய ஜீனா ஜான்சன் மற்றும் தலைவர் முனைவர் மரிய ஜான்சன், துணைத் தலைவர்கள் அருள் செல்வம், மரியா பெர்னந்தோத் தமிழரசி, மரிய கேத்ரின் ஜெயப்பிரியா ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி கௌரவித்தார்கள். வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்த மாணவர்களில் 93.09% விழுக்காடு மாணவர்கள் பல்வேறு துறைகளில் உயர்ந்த ஊதியத்துடன் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் உருவாக்கம், ஆலோசனை வழங்கல், நிதி மேலாண்மை, செயலாக்கம், விற்பனை மற்றும் விளம்பரப்படுத்துதல் போன்று பல்வேறு பிரிவுகளிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் வருகை புரிந்து இந்த ஆண்டு மொத்தம் 2454 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படித்து வந்த 5 பார்வையற்ற 1 பெண் உள்ளிட்ட மாணவர்களுக்கு ஐஐஎம் கல்லூரியில் படிக்க தேர்வாகி உள்ளனர். சான்றிதழ்களும் வழங்கி ஊக்கப்படுத்தினர். வேலைவாய்ப்பு வளாக தேர்வுக்கான முக்கிய அம்சங்கள்: மாணவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற உச்ச ஊதிய ஆண்டுக்கு 45.49 லட்சம், சராசரியாக ஆண்டு ஊதியம் 5.40 லட்சம். புதிய நிறுவனங்களின் பல்வேறுபட்ட விருப்பத்தக்க பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம், சர்வீஸ் நவ், PwC ஆகிய நிறுவனங்களுடன் பணிபுரிந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் மாணவர்களுக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழக சார்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகளில் மேற்படிப்பை தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பார்வையற்ற மாணவர்களில் 5 பேர் மதிப்புமிக்க ஐஐஎம் கல்லூரியில் உயர்கல்வி பயில அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 companies are our own student companies. Our alumni who are recruited as juniors, it's really a pride that they come back and they have recruited you. That shows they have a great vision in mind, that not only they are job seekers but they are job providers. That is the dream that 4 children have had in mind and they have recruited you. My respects to them who have recruited you, and also to the 5 visually impaired children who are sitting in the first row who have got into 5 IIMs. That is a great achievement of this batch. They can hear you. You can give a big round of applause to them. You will be witnessing them on stage very shortly. Today is the day where you celebrate all your accomplishment of what you have done in all these 4 years, where you stood unique, where you utilized your time, where you studied well, where you reappeared for your examinations, stood outside laboratories, stood outside classrooms. That all has to happen. That is the university and college life. It all comes to a halt where you stand now responsible in front of the nation that you're going to work from tomorrow as a responsible citizen. But never forget your teachers. Whenever you come, they are always here, right from the first year to the final years. Not only the teachers, the supporting staff members, the drivers, the mess workers, the hostel workers, the coordinators, and all the block in charges. I think you should appreciate them with a big applause today. Be thankful to them always, because our thoughts were always on you for these 4 years. These 4 years definitely would have made you a leader, but I will tell you, all of you should become job givers. Today you have got a job in hand, but try to create new startups, your own companies, so that you will start to get jobs on your own. Today there is a vast opportunity from the governments as well as from the organization and from our university also to start your own startup. Utilize it, because always everybody will say
run for your life, run for your life. That everybody says, right from school, teachers would say, run for your life. Then you come and sit in college, teachers would say, run for your life. And even parents would say, run for your life. Yes, everybody has to run not because of the race, but to me when you run, always for me that R represents you always have to respect yourself and respect each and every individual you meet. The second U stands for utilize your time properly, because usually we don't do that. Everybody is very much into the social world and seeing what other people are doing. But utilize your own time. By that time, 2-3 hours go. You never know what is happening. 2-3 hours go just like that. So utilize your time. And the end starts for no boundaries for your dream. Always they say, dream for it. But if you want to dream for it, you have to work for it. Correct? You cannot say somebody will not come and accomplish your dream. So if you have a dream, work for it. But beyond all this, to all your children who are going to face the world from tomorrow, you have to take proper rest. There are 4 important rests you have to take. First, social rest. Restrict yourself from the social media. Restrict yourself from more information. I think everybody is taking a lot of information, and that's really good when you take a lot of information. Today, our placements dean had given a lot of information to you. A lot of students who are being given scholarships also are sitting in front of you as achievers. Take what is the best, what is positive for you, because we need a lot of positivity. I'm so proud that out of all the students, we have nearly 90% of the students placed here with job offers, and some of them are going for high studies. But then, for the next Achievers Day, I should see at least 3 rows of students having their own startup. Maybe you can also come back, recruit the students, and our student startup should occupy the first 4 rows, and we will be really happy to honor our student startup in the next Achievers Day. So you will come as startups as managers, and see you next time. Yes should be from women, should kindle from women. Second, take good, proper care of your mental health. Mental health is very, very important for you, because you're going to face the world, and you've already faced a lot of things. So please take care of your mental rest. That is, you have to take time of yourself, and you have to spend time for yourself. Take some time for yourself alone, because the early riser is the best person who tastes success very soon. Nothing. If anybody is standing there who's success in life, who's succeeded in life, who's achieved in life, nothing. They have given time beyond. They have risen up, and they have slept late, and they have eaten their food properly on time. That most of you will not do. Please take your food on time, and be an early riser at least 1 hour before the house gets up, which is very, very useful for you. The third rest which you all need for all of you is spend time with your family. Nobody thinks about that, because we forget parents, we forget ourselves, and we are engaged with things which is happening around us. But I would always say, spend time with family. That is the real rest. If you have a week's time, spend it with your family, spend it with your parents, because parents are the real root cause for us, who will always be happy for us, who will always stand by us when there is a need. So never forget your parents, respect them throughout your life, respect yourself, and respect each and every individual you meet in life. I am really proud of each and every student who is sitting here. As a proud mother, I am here to see all children, but all this goes to your parents and your teachers. So always keep whatever they have taught in life, your spirit high, positive, stay valuable, always throughout your life, stay strong. All the very best. Thank you.
Hi, I'm Sarina and I'm a student of Computer Science and Engineering. I got placed in Royal Sundaram for 6 CTC and this college has offered me valuable insights and staff and students here are super friendly and I get to network with a lot of industry experts and I'm really happy to be a part of Satyabama. Thank you. கண்ணன், நான் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அண்ட் நான் வந்து இப்போ பிஎன்பி பரிபான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் காலேஜில் வந்து லைக் பிளேஸ்மெண்ட் சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் சான்சலர் மேம் மெரிசனா மேம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் காலேஜ் டைமில் நீங்கள் பண்ணுறது வந்து லைக் கிளப்ஸ் அண்ட் சாப்டர்ஸில் லைக் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இட் வுட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் வந்து வெளியில் போகும்போது லைக் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் இந்த மாதிரி சாப்டர்ஸில் நான் இப்போ ஏசிஎம் சாப்டரில் வந்து சேர்பர்சனாக இருந்தேன். ஸோ அண்ட் ஷீஸ் சரினா ஸோ அவங்களும் வந்து ஏசிஎம் சாப்டரோட உமன் சாப்டரோட சேர்மனாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்டர்ஸில் இருக்கும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். ஸோ இங்கே அச்சீவர்ஸ் டேக்காக வந்திருக்கோம். வி ஆர் வெரி எக்ஸைட்டட். லெட்ஸ் see how it's going and we are really happy for this day. Thank you. உங்கள் பேர்? ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் யுத்திகா. நான் வந்து சத்யபாமாவில் தான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தேன். ஸோ நான் வந்து மியூசிக்மா அப்படின்ற ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். எங்கள் காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் சைடில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் நிறைய நடத்துனாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வி தேங்க் அவர் பிலவ் சான்சலர் மேம். அவங்க இல்லைனா அது பாசிபிள் இல்லை. அண்ட் அவர் மேனேஜ்மெண்ட் சைட் ஃபேக்கல்ட்டிஸ் ஹெச்ஓடிஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அது இல்லாமல் நிறைய கிளப்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்குது. அண்ட் ப்ராஜெக்ட் சைடில் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணோம்னா இன்ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நாங்கள் ப்ராஜெக்ட்டும் பண்ணி இப்போ எங்களுக்கு பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டும் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சத்யபாமா ஒரு நல்ல பிளேஸ். Good evening to all of you.